டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்குள்ள யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எவ்ரி திங் இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி ஜெபம் பண்ணால் உடனே பதில் கிடைக்கணும். ஆனால் ஜீசஸ் ஆன்சர்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் இன்ஸ்டன்ட். ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம் ஜெபம் பண்ணுறோம், அப்புறமா நம்ம லைஃப்பில் எந்த சேஞ்சும் இல்லைன்னா ஜெபிக்கிறத அப்படியே விட்டுறோம். அதுக்கு தான் ஏசு கிறிஸ்து ஒரு உவமையை லூக்கா 18 சொல்லியிருக்கிறாரு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். பல நாள் ஜெபிச்சுட்டு இருந்த ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒரு பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தா. அவள் தனக்கும் தன் எதிராளிக்கு இருந்த காரியத்தில் நியாயம் வேணும்னு ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட போவா. ஆனால் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியோ தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். ஆனால் இந்த விதவை எப்பொழுதும் அவனை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா. எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா. கடைசியா அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, இவ என்னை ரொம்ப தொந்தரவு பண்றா, நான் இவளுக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லி தன் உள்ளத்தில் அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். ஏசு கிறிஸ்து இந்த ஓமையில அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம ஜெபத்தை கேட்குற தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம என்றைக்குமே ஜெபத்தை விடவே கூடாது. ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறத நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் இன்னையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்றைக்கி டே 13 லூக்கா 16 20 வரைக்கும் வாசித்தேன். இன்றைக்கி நான் 4:40 தான் இருந்துச்சேன். அப்புறமா 4:50 5 o'clock வரைக்கும் நான் சின்ன ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் எனக்கு 25 minutes ஆச்சு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு. அப்புறமா 4:45 வரைக்கும் நான் ஏசுசாமியோட பேசின காரியங்கள் எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி பார்த்தேன். அதுக்கப்புறமா 6 o'clock வரைக்கும் நான் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த 55 நாட்கள் தேவனுடைய வார்த்தை பயணத்தில் பயணிக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்கள் பைபிள் ரீட் பண்ணுறது 5 chapters நான் ஒவ்வொரு நாள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். காலையில் 2, ஒரு மதியம் 1, அப்புறம் நைட் 2, அந்த மாதிரி நீங்கள் வாசிக்கலாம். ஏன்னா வேதத்தை நம்ம அதிகமாக வாசிக்கணும்னு சொல்லி ஆண்டு விரும்புகிறாரு. வேதம் கிடைக்கக்கூடாத கூடுதலான நாட்கள் வந்துட்டுருக்கிறத பார்க்குறோம். ஸோ நீங்களும் வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.